The Lord has been gracious to all of us, isn't it? தேவன் நமக்கு இரக்கமுள்ளவராய் இருந்திருக்கிறார் இல்லவா? And that's something that we are going to discuss today as well in today's message. இந்த நாளிலும் அதை குறித்தான செய்தியையும் அதை குறித்தான கருத்தையும் தியானிக்க இருக்கிறோம். 2 Kings chapter 4 1 to 7. 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம் 1வது வசனம் முதல். தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாய் இருந்த ஒரு ஸ்திரீ எலியாவை பார்த்து, உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்பொழுது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமை கொள்ள வந்தான் என்றாள். எலிசா அவளை நோக்கி, நான் உமக்கு என்ன செய்ய வேண்டும்? வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றான். அதற்கு அவள், ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டில் வேறொன்றும் இல்லை என்றாள். அப்பொழுது அவன், நீ போய் உன்னுடைய அயல் வீட்டார்காரர் எல்லாரிடத்திலும் அநேகம் வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் வார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை என்றான். அவள் அவனிடத்தில் இருந்து போய் தன் பிள்ளைகளுடன் கதவை பூட்டி கொண்டு இவர்கள் பாத்திரங்களை அவர்களிடத்தில் கொடுக்க அவள் அவைகளை வார்த்தாள். அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின் அவள் தன் மகன் ஒருவனை நோக்கி, இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றாள். அதற்கு அவன், வேறே பாத்திரம் இல்லை என்றான். அப்பொழுது எண்ணெய் நின்று போயிற்று. அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தாள். அப்பொழுது அவன், நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து மீந்தவை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவன் பண்ணு என்றான் என்பதே. Thank you. In this passage we read about a poor widow, a mother who was once married to a prophet. இந்த பகுதிகளை வாசிக்கும் பொழுது ஒரு ஏழ்மையான ஒரு பிள்ளையை கொண்ட ஒரு விதவை ஒரு காலத்தில் ஒரு தீர்க்கதரிசியை மணந்திருந்த ஒரு பெண்ணாய் காணப்படுகிறாள். He was one of the associates of the great Elisha the prophet and was known to be a mighty prophet of God himself. அவர் அந்த மனிதனானவர் எலிசாவோடு சேர்ந்து இணைந்து வல்லமையாய் ஊழியம் செய்த தேவனுடைய தீர்க்கதரிசி என்று கூட அங்கே சொல்லப்படுகிறது. In fact, he was known to be a prophet who feared the Lord God Almighty. தேவனுக்கு என்று சொல்லி பயந்து நடுங்கி ஜீவித்த ஒரு தீர்க்கதரிசியாய் அந்த புத்திரன் திகழ்ந்தார். But as this passage begins in 4:1, we see that this prophet is actually passing away. இந்த பகுதிகளிலே 4வது அதிகாரம் 1வது வசனத்திலே பார்க்கும் பொழுது இந்த தீர்க்கதரிசி மரித்து போனான் என்று பார்க்கிறோம். He had a good reputation, he did a lot of work, but then we see that he is passing away, he is dying. அங்க நல்ல பேர் எடுத்தவர், நல்ல ஊழியம் செய்த ஒரு மனிதன் தான். ஆனால் இங்கே பார்க்கும் பொழுது அவர் மரணத்தை சந்தித்திருக்கிறார். You know, a lot of people can preach and teach and say that there won't be death at all in our lives. நம்மளுடைய வாழ்க்கையில மரணம் இல்லை என்று சொல்லி அதை குறித்து பிரசங்கிக்கிறவர்களும் உண்டு. And there is a lesson that we can learn right from here. இதிலே இருந்து ஒரு பாடம் நம்ம கற்றுக்கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. No matter how well we try to live, how well we try to have a good reputation, ultimately there is a death that comes our way. எப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நம்ம நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருந்தாலும் ஒரு நாள் நம்ம அனைவரும் மரணத்தை சந்திக்க வேண்டியதா இருக்கு. We all have to face death at one time or the other. ஏதோ ஒரு சூழ்நிலைகளில் ஒரு நம் மரணத்தை சந்திக்க வேண்டிய காரணம் வரும். Friends, just as we were born in the world, I'm sure we will certainly end up as well. நம்ம எப்படி இந்த உலகத்திலே நாம பிறந்து இருக்கிறோமோ அதே போல ஒரு நாள் மரிக்க வேண்டியதும் அவசியமாய் இருக்கிறது. See what Hebrews chapter 9 verse 27 says. எபிரேயருடைய அதிகாரத்திலே 9வது அதிகாரம் 27வது வசனம் சொல்லுகிற வண்ணமாய், அன்றியும் ஒரே தரம் மரிக்கவும் பின்பு நியாய தீர்ப்பு அடையவும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே என்று எழுதியிருக்கிறது. So we see that this prophet is died. இங்கே பார்க்கும் பொழுது இந்த தீர்க்கதரிசி மரித்து போனார். We also see that his beautiful wife and the children were left alone as this prophet went away. அந்த மனிதன் மரணத்தை சந்தித்தது நிமித்தம் தன்னுடைய மனைவியும் பிள்ளையும் அங்கே துக்கற்றவர்களாய் விடப்பட்ட ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. But we see that the difficulty begins right here. இங்கே பாடுகள் ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். But when he died, we see that in the passage that since they were poor, all of the resources that was supporting them have gone away. அவர் மரித்த பின்பு அவர்கள் ஏழ்மையை அடைந்த சூழ்நிலைகள், அவர்களிடத்திலே இருந்த எல்லா காரியங்களும் இப்பொழுது அவர்களுக்கு பாதுகாப்பாய் இருந்த எல்லாம் இழப்பாயிற்று. And the passage says the creditors now have come to ask back for the money that is being there in due. அந்த வசனம் சொல்லுகிறது, கடன் கொடுத்தவர்கள் அந்த கடனை பெற்றுக்கொள்ளும்படியாய் அவளிடத்திலே மறுபடியும் தேடி வந்தார்கள். If she does not pay back the money, then the creditor is asking for the children to become their slaves so that as a way to pay back the money that that family had taken.
அந்த கடனை அவர்கள் திருப்பி செலுத்த முடியவில்லை என்று சொன்னால் தன்னுடைய புத்திரர்களை அவர்களுக்கு அடிமையாய் கொள்ளும்படியாய் அவர்கள் அங்கே ஒரு நிர்ணயம் பண்ணினார்கள். We are not sure that this creditor pressed so much when the prophet was alive. அங்கே அந்த தீர்க்கதரிசி உயிரோடு இருந்த நாட்களிலே இப்படிப்பட்ட காரியத்திலே அந்த கடனாளிகள் அழுத்தம் கொடுத்திருப்பார்கள் என்று சொல்லி பார்க்க முடியவில்லை. But when the reality struck and when the sole breadwinner passed away, the creditors realized that if they don't take an action now, they may not get back their money. உண்மையான நிலவரம் வந்த பொழுது மரணத்தை சந்தித்த பிறகு இப்பொழுது அந்த கடனாளிகள் தீர்மானத்துக்குள் வருகிறார்கள். இப்பொழுது நம்ம செயல்படவில்லை என்று சொன்னால் நான் கடனை பெற முடியவில்லை. How true isn't it even in today's world? இந்த நாளிலும் அது எத்தனை உண்மையாய் இருக்கிறது. There are times that when we take things from others, it becomes very difficult for us to pay back. சில நேரங்களிலே நம்ம மற்றவரிடத்திலிருந்து சில காரியங்களை பெற்ற பின்பு அதை திரும்பி செலுத்துவது கடினமான காரியமாய் மாறுகிறது. Friends, please be careful when you have the habit of borrowing money. நீங்கள் பணத்தை கடன் வாங்க விரும்புகிறவர்களாய் இருந்தால் நீங்கள் சற்று ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். Please learn to live within the capacity of our own life. நம்மளுடைய வாழ்க்கையின் திராணிக்கு தக்கதாய் வாழ்வதற்கு நம் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். If you are the one who gives money, please have care and sympathy on people even as you give money. நீங்கள் மற்றவர்களுக்கு பணம் கொடுக்கிறவர்களாய் இருந்தாலும் நீங்கள் கருணை உள்ளவர்களாய் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் அன்பு செய்கிறவர்களாய் நீங்கள் இருக்க வேண்டும். Let's be gracious in their time of need. தேவையின் காலத்திலே நீங்கள் தாராளமாய் கொடுக்கிறவர்களாய் இருங்கள். Friends, let me tell you, no matter how tough things look right now, just know that God is able to straighten out your situation because there is nothing too hard for God. இப்பொழுது உங்களை சுத்தி இருக்கிற காணப்படுகிற காரியங்கள் எப்படிப்பட்ட காலங்களா இருந்தாலும் பரவாயில்லை, தேவனால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றபடினால் அவர் எல்லாவற்றையும் குறித்த காலத்திலே மாற்ற வல்லவராயிருக்கிறார். Amen. Amen. I'm not sure what situation you're going through and you're not able to look at the future, but please remember the God whom you trust will never take his hand away from you. நீங்கள் என்ன சூழ்நிலைகளை இந்த நாளில் இருந்து கொண்டு இருக்கிறீர்கள் என்று சொல்லி எனக்கு தெரியாது. உங்களுடைய எதிர்காலம் எப்படிப்பட்ட கேள்வியா இருப்பது என்பதையும் நான் அறியேன். ஆனால் உங்களோடு இருக்கிற தேவன் உங்கள் சூழ்நிலைகளிலே கைவிடாத தேவன் உங்களை நடத்த வல்லவராய் இருக்கிறார். Notice what this mother did when she was going through this tough time. இந்த சூழ்நிலைகளுக்குள் அந்த ஸ்திரீ கடந்து போன வேளையிலே அவள் என்ன செய்தாள் என்று பார்க்க முடியும். She goes to the prophet Elisha. அங்கே எலிசா என்கிற தீர்க்கதரிசியை சந்திக்க முற்பட்டாள். And see what she says in verse 1. Your servant, my husband, has died. You know that your servant feared the Lord. Now the creditor is coming to take my 2 children as his slaves. அங்கே அவர் சொன்ன வார்த்தையானது, உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்பொழுது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமைகளாய் கொள்ளும்படி வந்தான் என்றார். There's something that we can learn, friends, even from this passage. இந்த வாக்கியத்தின் மூலமாய் கூட நம்ம சில கருத்துக்களை நம்ம கற்றுக்கொள்ள முடியும். When we go through tough times of life, let's come to God and ask God and God's servants and say, what is it that I can do to salvage this situation? இப்பொழுது நம்ம இப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்குள் கடந்து போகும் பொழுது தேவனையும் தேவனை சார்ந்து இருக்கிற தீர்க்கதரிசியையும் சந்தித்து இந்த சூழ்நிலைகளை நான் எப்படி கையாளுவது என்று சொல்லி ஆலோசனை கேட்கலாம். Friends, when we go through troubles of life, let's not just end up solving the problem, but let's remember that there is a God who hears and who will answer your prayers. நண்பர்களே, நம்மளுடைய சூழ்நிலைகளுக்கு பதில் நம்மளே கண்டு கொள்ளாதபடிக்கு தேவன் ஒருவர் நமக்கு பதில் கொடுக்க இருக்கிறார் என்று சொல்லி இந்த அறிந்து அவரை சார்ந்து நம்ம இருக்க வேண்டும். Look at what Psalms 34:6 says. சங்கீதம் 34:6 சொல்லுகிறது, This poor man cried and the Lord heard him and saved him out of all his troubles. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவன் இடுக்கண்களுக்கு எல்லாம் நீக்கலாக்கி அவனை ரட்சித்தார். In fact, it is a very tough situation for a woman to be a widow and survive in that part of the world. அந்த உலகத்தின் பகுதிகளிலே ஒரு விதவையாய் இருந்து ஜீவிப்பது என்பது ஒரு கடினமான காரியம். In fact, it's even difficult even now if we are put in such a situation. நாமும் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்குள் தள்ளப்பட்டால் அது கடினமாக தான் இருக்கு. I'm not sure whether the women were respected and esteemed during that day. அந்த நாட்களிலும் பெண்களுக்கான ஒரு நல்ல ஒரு மரியாதை இருந்திருக்க கூடும் என்று சொல்லி நான் அறியவில்லை. So it was difficult for women to actually make a stand and try to make that family survive. அந்த சூழ்நிலைகளிலே ஒரு பெண் எழுந்து நின்று அந்த குடும்பத்தை நிலைநிறுத்துவது ஒரு கடினமான காரியம். And I'm not sure whether she had the ability to go out and find a job and able to raise these 2 children and also pay back to the creditor.
அந்த சூழ்நிலைகளில் வெளியே போய் ஒரு வேலையை தேடி தன் பிள்ளைகளை வளர்ப்பதற்கும் அந்த கடனாளிகளுக்கு கடன் செலுத்துவதற்கும் அவளுக்கு வழி இருந்திருக்குமோ என்று சொல்லி சிந்திக்கிறேன். But you know what we like about this mother? ஆனால் இந்த ஸ்திரியை குறித்து நான் என்ன விரும்புகிறேன் She என்றால், did not give up on her family. ஆனால் அந்த குடும்பத்தை ஒரு நாளும் அவள் கைவிட விரும்பவில்லை. Friends, in fact, many of us, if we could think about our own life, maybe our mothers did not give up on us. நம்மளுடைய வாழ்க்கையிலும் சில காரியங்களை சிந்தித்து பார்க்கும் பொழுது நம்மளுடைய தாயானவள் நம்மளை கைவிடவில்லை என்று பார்க்க Or முடியும். maybe when we grew up, there were somebody who walked alongside us, who ended up believing in us even when we did not believe in our own life. நம்ம வளர்கிற பிராயத்திலே நம்மேல் விசுவாசம் வைத்து நமக்காக ஜெபித்து நம்மளை நடத்தினவர்கள் ஒருவேளை இருக்கலாம். நாம கூட அவங்க மேல நம்பிக்கை வைத்திருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. Can we all think of such people in our own life, friends? நம்மளுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட நபர்களை நினைவுக்கு கொண்டு வர முடியுமா? Maybe as we grew up, we missed the way sometime. அநேக நேரங்களில் காலங்களை நாம் இழந்து போயிருக்கிறோம். Maybe we had things in life that was not the proper priority. அநேக நேரங்கள் நம்ம வாழ்க்கையில் அதுக்கு சரியான முக்கியத்துவம் கொடுக்காத நிலை But there இருந்திருக்கலாம். was somebody who probably walked alongside and prayed for us. ஆனால் ஒருவேளை யாரோ ஒரு மனிதர் உங்கள் வாழ்க்கையோடு இணைந்து அவர் நடந்து அவர் உங்களுக்காக ஜெபித்துக் கொண்டு இருந்திருப்பார். Maybe that is why we are probably alive and we are probably in the Lord. இந்த நாளில் நாம் ஜீவனோடு தேவனுக்குள் இருப்பதற்கு அது ஒரு காரணமாய் இருக்கும். Let's remember, even as we grow up, let's also become like that mother and somebody who will not give up on anybody else. நாமும் வளருகிற நாட்களில் அந்த தாயை போல யாரையும் கைவிடாத படிக்க அவர்களை நினைவு கூர்ந்து நடக்க வேண்டும். Let's find a way to take the people who probably are feeling rejected and dejected so that we become their parents and we are able to lift them up. அதுபோல நிராகரிக்கப்பட்டு கைவிட்ட ஜனங்கள் மேல் கருசைனை உள்ளவர்களாய் ஒரு தாய் சுமக்கிறது போல அவர்களை நாம் சுமக்க வேண்டும். Now maybe this woman or this widow went back to Elisha because she thought maybe the Lord has a word from this servant of God. அந்த ஸ்திரியானவள் எலிசாவை நோக்கி போனதுக்கு காரணம் தேவ மனுஷனிடத்திலிருந்து தேவ வார்த்தை ஏதாவது நம்ம பெறலாம் என்று எதிர்பார்த்தாள். So she was looking for Elisha to give an encouraging word. அங்கே எலிசாவினிடத்திலே போய் ஆறுதல் செலுத்தும் வண்ணமான வார்த்தையை எதிர்பார்த்து கொண்டு போனாள். Friends, please remember, when we go through tough times of life, just don't think you're alone. There is a church who cares for you. There is a pastor who cares for you. There are leaders and elders who cares for you. Just go and ask for advices and I'm sure they will guide you in the way that you have to take. நீங்கள் கடினமான காலங்களுக்குள் சென்று கொண்டு இருக்கும் பொழுது நீங்கள் கவலையுற்றவர்களாயிராத படிக்கு ஒரு சபை இருக்கிறது, உங்களுக்கு ஒரு ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள், மூப்பர்கள் இருக்கிறார்கள், தேவ மனிதர்கள் இருக்கிறார்கள். உங்கள் வாழ்க்கைக்கான ஆலோசனை அவரிடத்திலிருந்து தேவ வார்த்தையை பெற முடியும் என்று சொல்லி ஒரு சிந்தனையோடு நீங்கள் வர அவசியமாக இருக்கிறது. Please remember, no problem is bigger. Jesus can and he will constantly take us away. உங்களுடைய பிரச்சனை எந்த பிரச்சனை ஆனாலும் அது பெரிதான பிரச்சனை ஆகன காரியமான அல்ல. ஏனென்றால் இயேசு அந்த பிரச்சனைகளிலிருந்து உங்களை விடுதலையாக்க வல்லவராய் இருக்கிறார். Verse 2, Elisha asked her, what can I do for you? இரண்டாவது வாக்கியம் பார்க்கும்போது எலிசா அங்கே கேட்கிறாள், அவளை நோக்கி நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? And then he asked this question, tell me, what do you have in your house? பின்பார் ஒரு கேள்வி வைக்கிறார், உன்னிடத்தில் உன் வீட்டில் என்ன இருக்கிறது? What do you have? உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? Let us begin from what you have. நம்மளிடத்தில் என்ன இருக்கிறது என்பதிலிருந்து ஆரம்பிக்கலாம். And then the woman says, I have nothing except in my house except a pot of oil. என்னிடத்திலே ஒரு குடம் எண்ணெயை தவிர வேற ஒன்றும் இல்லை என்றார். Friends, you remember Exodus chapter 4, 2-4? யாத்திராகமம் 4வது அதிகாரம் 2வது வசனம் முதல் 4வது வசனம் வரைக்கும். To Moses, God is asking the question, what is in your hand? மோசேயினிடத்திலே ஆண்டவர் கேட்கிறார், உன் கையிலே என்ன இருக்கிறது என்றார். What do you have with you? உன்னிடத்திலே என்ன இருக்கிறது மோசே? Yes, you look at everything and say you have nothing in your life. உன்னுடைய வாழ்க்கையை சுற்றி பார்த்து இடத்திலே ஒன்றுமில்லை என்று சொல்கிறார். When our perspective is not able to see anything in our life, நம்முடைய வாழ்க்கையில எதையும் காணக்கூடாத ஒரு சூழ்நிலைகள் இருக்கிறது. God squares back and asks us the question, what do you have? Look at what you have. மறுபடியும் தேவன் அந்த சூழ்நிலைகளை பார்த்து கேட்கிறார், உன்னிடத்திலே என்ன இருக்கிறது? Moses says, I have a staff. அங்கே என்னிடத்திலே ஒரு கோல் இருக்கிறது. Friends, remember, the Lord is going to take such a despised thing that we don't even think it is worthless and may convert that into blessings into your life. நம்முடைய வாழ்க்கையிலே தேவையற்றது என்று சொல்லி நிராகரிக்கப்பட்ட காரியத்தை தான் தேவன் முக்கியமானதாக எண்ணி நம்முடைய வாழ்க்கையிலே அதை சிறப்பாக மாற்றுகிறார். Maybe it is a shepherd's staff that is very crooked. அங்கே அது ஒரு ஆடு மேய்க்கிற ஒரு கோணலான கோலாய் கூட இருக்கலாம். But if you know the story,
Moses did a lot of miracle. That the Lord used that staff for Moses to do a lot of miracle. ஆனால் தேவனோ அந்த கோலை கொண்டு மோசேயின் மூலமாய் அநேக அற்புதங்களை செய்தார் என்று அறிந்திருக்கிறீர்கள். It does not need something extraordinary that we have, friends. நம்மிடத்தில் இருக்கிறது ஒரு அசாத்தியமான ஒரு காரியமா இருக்க வேண்டும் என்பது அவசியம் இல்லை. But insignificant common things that we have, the Lord can actually use. கனவீனமற்ற யதார்த்தமான பொருட்களை கொண்டு தேவன் நம்மளே பெரிய அற்புதத்தை செய்ய முடியும். Maybe I just have an ability to help somebody. ஒருவேளை எனக்கு ஒரு மற்றவருக்கு உதவி செய்யற ஒரு சிறிய திராணி Maybe இருக்கலாம். I'm sitting here and saying I don't have any talents like somebody else. மற்றவர்களை போல எனக்கு தாளந்து இல்லையே என்று சொல்லி கூட நம்ம சொல்லலாம். That's our perspective. அது நம்மளுடைய சிந்தனை. Lord's perspective is different. ஆனால் தேவனுடைய பார்வையோ வேறா இருக்கிறது. What do you have in your hand? உங்க கரத்திலே நீங்கள் என்ன வைத்திருக்கிறீர்கள்? Moses must have thought what it is. Maybe I need a sword so that I can fight. But God is asking, hey, you have a staff. அங்கே மோசே சிந்தித்திருக்கலாம், ஒருவேளை யுத்தம் பண்ணுவதற்கு என்னிடத்திலே ஒரு வாள் இருந்திருந்தால் நல்லா இருக்கும் என்று சொல்லி. ஆனால் அங்கே அவனிடத்தில் இருந்ததோ வெறும் ஒரு கோல் தான். Or to lead such a group of people, Moses thought, I am unqualified. அங்கே ஒரு கூட்டத்தை நடத்துவதற்கு மோசே சொன்னார், நான் தகுதியற்றவன் என்றார். But many times, friends, he calls the insignificant, the worthless, and picks them out and makes glory out of those lives. அநேக நேரங்களிலே பார்க்கும் பொழுது கனவீனமற்ற மனிதர்களையும் கனவீனமான சூழ்நிலைகளையும் கருதப்படாத ஜனங்களையும் எடுத்து தான் தேவன் பயன்படுத்துகிறார். Maybe look at your own life. There are probably much more brilliant people in your own family, isn't it? உங்க வாழ்க்கையிலே நீங்கள் எடுத்து பார்க்கலாம். உதாரணத்துக்கு உங்கள் குடும்பத்திலே உங்களை காட்டிலும் ஞானவான்கள் அதிகமாக இருக்கலாம். Maybe rich people in your own families, extended families. உங்க குடும்பத்திலும் குடும்பை சார்ந்தவர்களும் அநேக ஐஸ்வர்யவான்கள் இருக்கலாம். But the Lord chose you and me, isn't it? உங்களையும் என்னையும் தேவன் தெரிவு செய்யவில்லையா? Lord is gracious. தேவன் இரக்கமுள்ள தேவன். The perspective of Lord is different from the perspective of a human being. தேவன் பார்க்கிற வண்ணமாய் மனிதன் பார்க்கிறதல்ல. You remember David's story? தாவீதுனுடைய சம்பவம் தெரியுமா? What is that in your hand? உன் கையில் என்ன இருக்கிறது? David has just a sling and 5 stones. அங்கே ஒரு கூழாங்கல்லையும் ஒரு கவனையும் எடுத்து அங்கே யுத்தம் நடத்துகிறார். That was enough. அது போதும். Goliath fell down. அங்கே கோலியாத் விழுந்தான். You remember Andrew? அந்திரேயா தெரியுமா? What is that in your hand? உன்னுடைய கையில என்ன இருக்கிறது? Here is a boy with 5 loaves and 2 fishes. இங்கே ஒரு பையன் 5 வார்கோதுமை உள்ள அப்பங்களும் 2 மீன்களும் உன் கையில இருக்கிறது. And then Andrew is asking that question, how far can this 5 loaves and 2 fishes go? ஆனால் அவைகள் இத்தனை ஜனத்திற்கு எப்படி பத்தும் என்று சொல்லி அவர் கேட்கிறார். Hey, this is not the issue. இது பிரச்சனை அல்ல. Would this be enough is not the issue. இது போதுமானதா இருக்குதா என்பது கேள்வி அல்ல. What do you have in your hand? உங்களிடத்துல என்ன இருக்கிறது என்பது. That's enough. அது போதும். The Lord will pick it up. தேவன் அதை பிடிப்பார். And will find a way to use what is so insignificant for us and make it such a significant for his kingdom. உங்களுக்கு அது எது மதிப்பற்றதா இருக்கிறதோ அது மதிப்புள்ளதா எடுத்து பயன்படுத்துவதற்கு தேவன் போதுமானவராய் இருக்கிறார். 5 loaves and 2 fishes was enough to actually feed more than 500 women, the Bible says. அங்கே அந்த 500 பெண்களுக்கு மேல அவர்களுக்கு போஷிக்கிறதற்கு அந்த 5 அப்பமும் 2 மீன்களும் போதுமானதா இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. What is that in your hand? இந்த நாளில் உங்கள் கையில் என்ன இருக்கிறது? Acts chapter 9 verse 36. அப்போஸ்தலர் 9:36 There was a lady who passed away. அங்கே ஒரு ஸ்திரீ மரித்து போனாள். Dorcas, her name is. அவள் பேர் தொர்க்காள். But everybody is coming and saying, what did she have? She was so doing good and helping the poor. அவரிடத்துல என்ன இருந்தது? நற்கிரியைகளையும் தான தர்மங்களையும் செய்வதிலே மிகுதியாய் இருந்தாளே. That was sufficient as a testimony for her. அவளுடைய வாழ்க்கைக்கு அதுவே சாட்சி கொடுக்கிறதாய் போதுமானதாய் She was restored back to life because of that. அந்த ஒரு கிரியை நிமித்தம் அவளுடைய வாழ்க்கை மறுபடியும் ஜீவனுக்குள்ளானது. Even as we are listening here, friends, நாம கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பர்களே, as a young person that you probably are, ஒருவேளை வாலிபத் பிராயத்திலே இருக்கிற நீங்கள், now as you're growing up and making a lot of decisions for your own life and you know that where you're going probably, உங்கள் வாழ்க்கையிலே अनेक தீர்மானங்களை எடுத்து நீங்கள் எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி அறிவீர்கள். what is that in your hand? உங்கள் கரத்திலே என்ன இருக்கிறது? Oh, what do I have that I can give God? என்னிடத்திலே என்ன இருக்கிறது நான் தேவனுக்கு கொடுக்க முடியும்? The question is, are you willing to give what you have so that his glory can be retained even through that? உங்களுக்கு ஒரே கேள்வியை தான் வைக்கிறேன். உங்களிடத்துல இருக்கிறதை தேவனுக்கு கொடுத்து அதன் மூலமாய் தேவன் மகிமை அடைவதற்கு நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீர்கள். He can take it and use it much beyond what we can even think or imagine. அதை குறித்து யோசிக்கிறதுக்கும் சிந்திக்கிறதுக்கும் மேலான வழியிலே தேவன் அதை செய்வதற்கு அவர் திராணி உள்ளவராய் இருக்கிறார். What is it in your hand? என்ன உங்க கையில இருக்கு? Maybe I don't have much.
அநேக காரியங்கள் கையில இல்லாம You இருக்கு. remember that young boy who came with 5 loaves and 2 fishes? அந்த சிறு பையன் 5 அப்பமும் 2 மீன்களும் எடுத்து வந்த பையனை நீங்கள் It would அறிந்திருக்கிறீர்கள். have probably taken care of his own lunch. அது ஒருவேளை அவனுடைய ஆகாரமாய் கூட இருந்திருக்கலாம். Such a young boy, when he gave it, அந்த ஒரு சிறு பையன் அதை கொடுத்த பொழுது became a lunch for so many people. அது அநேக பேருக்கு ஆகாரமாய் மாறினது. So there may be somebody here saying, oh, I am already in midlife, I am already old, what can God do through me? என்னுடைய வாழ்க்கையில நான் பாதி கடந்துட்டேன், ஒருவேளை வயதாயிட்டேன், என்னை கொண்டு தேவன் என்ன செய்ய முடியும்? I am too old to serve the Lord. நான் தேவனுக்கு சேவை செய்வதில்லை, நான் அதிக இளைப்படைந்து வயதாய் போயிட்டேனே. Maybe somebody else can do what I can do. ஏதோ நான் செய்ய வேண்டிய வேலையை மற்றவர்கள் யாராவது செய்யலாமே. Abraham was 75 years when the Lord touched him. ஆபிரகாம் தேவன் அவனை தொட்ட பொழுது அவன் 75 வயது நிறைந்தவராய் இருந்தார். Moses was 80 years when the Lord touched him. மோசே ஆண்டவர் அவர் தொட்ட பொழுது 80 வயது நிறைவுள்ளவராய் இருந்தார். I don't think age matters. நான் யோசிக்கிறேன் வயது அதுக்கு அவசியம் இல்லை. It is our commitment that matters. நாம் தேவனுக்கு கொடுக்கிறதான அந்த உடன்படிக்கை தான் முக்கியம். So God is asking across ages to say, hey, what do you have in your hand that you can give me? வயது வரம்பற்ற நிலையிலே உங்களிடத்திலே தேவன் கேட்கிற ஒரு கேள்வி, உங்களிடத்திலே என்னிடத்திலே கொடுப்பதற்கு என்ன இருக்கிறது? Maybe as old as you are, God has been preparing you with a lot of experiences so that now you can give back to church and give back to God what Lord has in store for you. ஒருவேளை நீங்கள் வயது முதிர்ந்தவர்களாய் இருந்தால் உங்களுடைய அனுபவங்களை தேவன் உங்களுக்கு கூட்டி கொடுத்து அதன் மூலமாய் தேவனுக்கு என்ன செய்ய முடியும் என்று சொல்லி எதிர்பார்க்கலாம். Isn't Jesus the same yesterday, today and forever? இயேசு நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் தானே இருக்கிறார். His principles never change. அவருடைய அடித்துவ தத்துவங்கள் மாறவில்லை. His questions never change. அவருடைய கேள்விகள் மாறவில்லை. He's probably asking us the same thing today. இன்னைக்கும் அவர் அதே கேள்வியை தான் நம்முள் Oh yes, வைக்கிறார். what do you have in your hand? இந்த நாளிலும் உன்னுடைய கரத்திலே என்ன இருக்கிறது? Maybe it is such a despised thing that you find it is not at all worth anything. ஒருவேளை நீங்கள் உங்களுக்குள்ளே ஒரு சிந்தனை உள்ளவர்களா எதுமே என்னிடத்தில் தகுதி உள்ளவதா இல்லையே என்று சொல்லி Or சிந்திக்கலாம். it could be the other way. அது மற்ற விதமாய் கூட இருக்கலாம். Oh, I am cherishing something so close that I am not able to give back to God. நான் நல்ல ஒரு செழிப்பான நிலையிலே தான் இருக்கிறேன், ஒருவேளை அது தேவனுக்கு பிரியமா இருக்காது. In either case, the Lord is probably asking us the question. எந்த பக்கத்திலே நீங்கள் இருந்தாலும் தேவன் அந்த கேள்வியை தான் கேட்கிறார். What do you have in your hand? உங்கள் கரத்திலே என்ன இருக்கிறது? Friends, the Lord can take at His command anything if He actually wants to take it from us, isn't it? உங்களிடத்தில் இருந்து ஒரு காரியத்தை அபகரித்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் தேவன் அதை ஒரு நொடிப்பொழுதிலே எப்படினாலும் எடுத்துக்கொள்ள முடியும். Our Lord wants to pick up anything, He can actually pick it up. அவ எதை எடுக்கணும் நிறுத்தணும் நினைத்தாலும் அதை எடுத்து நிறுத்த முடியும். But I don't think that's the way the Lord functions. ஆனால் தேவன் அதை அப்படியாக செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் The செயல்படுகிறார். Lord waits patiently for us to realize, hey, this is what I have and this is something I want to give back to God. நீங்கள் தேவனுக்கு எதை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி சிறப்பான காரியத்தை கொடுப்பதற்கு நீங்கள் சிந்திக்கிறதற்கான காலத்தை அவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். Just take a minute to think, what is it that I have so close that I can actually give back today back to God and say, Lord, I want to give this, however feeble and small it is, I want to use. I don't know how we are going to use it, but let me give it to you so that you can use it. என்ன சிறிய ஒரு காரியமா இருந்தாலும் பரவாயில்லை, ஆண்டவரே இதை எப்படியாவது உங்க கையில நான் கொடுக்கிறேன், இதை பயன்படுத்தும் என்று சொல்லி உங்களுக்கு கொடுப்பதற்கு ஏதாவது இருக்குதா? Remember this widow right here in 2 Kings chapter 4? இந்த விதவை இந்த 2வது ராஜாக்கள் 4வது அதிகாரத்திலே இந்த விதவையினுடைய சூழ்நிலைகளை பார்த்தோம். When Elisha is asking, what do you have in your house? அந்த எலிசா என்ற தீர்க்கதரிசி அவரிடத்திலே கேட்கும்போது உன்னிடத்திலே உன் வீட்டில் என்ன இருக்கிறது என்று கேட்டார். I have nothing but a pot of oil. என்னிடத்திலே ஒன்றுமில்லை, ஒரு குடம் எண்ணெய் மாத்திரமே இருக்கிறது. What future can that pot of oil bring for her? அந்த எண்ணெய் அவளுக்கு என்ன எதிர்காலத்தை கொடுக்க முடியும்? Small pot of oil, what can it do? ஒரு சிறிய பானையிலே இருக்கிற எண்ணெய் வாழ்க்கையில் என்னத்தை செய்ய முடியும்? Maybe when the prophet was there, she had the furniture and she had the clothing and she had everything that could be probably supporting their family. ஒருவேளை அவனுடைய புருஷனான தீர்க்கதரிசி இருந்த பொழுது அவளுக்கு தேவையான வீட்டினுடைய காரியங்கள், நாற்காலிகள், புடவைகள் என்று சொல்லி பல காரியங்கள் இருந்திருக்கலாம். Somehow to survive, she probably sold it all and now she is almost at the dead end of her own life. ஜீவிக்கிறதுக்கு தேவை அவசியம் என்கிறபடியினாலே அவள் இழந்து அந்த இடத்திலே அவர் ஜீவிக்கிறதற்கான எல்லாத்தையும் அவர் செலவழித்திருக்கலாம். That is when she probably realizes and says, hey, actually I don't have much in my life. அப்பொழுதுதான் அதை அவளுக்கு சிந்தனைக்கு வந்திருக்கிறோமோ, என்னிடத்திலே ஒன்றுமே இல்லை. Little did this mother know that that pot of oil can actually become a blessing
blessing for her life, for her family and for her future. அவளுடைய எதிர்காலத்துக்கு இந்த எண்ணெய் ஒரு பெரிய ஒரு சாத்தியமாய் மாறும் என்று கூட சற்று கூட அவர் சிந்தித்திருக்க கூடாது. An amazing prophet saw that what is coming in her life. அவளுடைய வாழ்க்கையில என்ன வருகிறது என்று சொல்லி தீர்க்கதரிசி அதை கண்டபடியினால் Let us begin with what we have. நம்மளுடைய வாழ்க்கையில என்ன இருக்கிறது என்பதிலிருந்து தொடங்கலாம். So we see that prophet is saying, now go back to all your neighbors and collect all the vessels that you have and bring it back home. உன்னுடைய அயல் வீட்டாரிடத்திலே போய் அவர்களிடத்தில் இருக்கிற எல்லா பாத்திரத்தையும் சேகரித்து உன் வீட்டுக்கு கொண்டு வா என்கிறார். Now imagine her plight. இப்பொழுது அவளுடைய சூழ்நிலையை பாருங்கள். She comes to Elisha asking for help and not knowing what she could do. அங்கே எலிசாவிடத்திலே உதவி தேடி என்ன செய்வது என்று தெரியாத நிலையிலே வருகிறாள். Elisha gives her a very very different advice. அங்கே ஒரு வித்தியாசமான ஒரு பிரதியுத்தரத்தை அங்கே எலிசா கொடுக்கிறார். Maybe she already had neighbors with whom she had borrowed money. அங்கே ஒருவேளை பக்கத்தில் இருக்கிற அயலார் கடத்திலே கூட அவள் கடன் வாங்கி இருக்க She கூடும். may be going through a tough time to even ask others for the vessels. மற்ற இடத்திலே போய் பாத்திரத்தை கேட்கிறதுக்கு கூட கடினமான ஒரு சூழ்நிலைகளா I இருக்கலாம். mean, why vessels? எதுக்கான பாத்திரம்? For a small pot of oil. எதுக்கு ஒரு சின்ன ஒரு பாத்திரத்திலே உள்ள ஒரு எண்ணெய்க்காகவா? Look at how she obeyed. அது எப்படியாக அவள் அதற்கு கீழ்ப்படிந்தாள் என்று பாருங்கள். Sometimes, friends, faith is something that we can even think or imagine. விசுவாசம் என்பது சில வேளைகளில் அது சிந்தித்து அதை யோசிக்கிற காரியமாய் கூட இருக்கலாம். A small mustard seed faith is enough to shake mountains. ஒரு மலை அசைப்பதற்கு ஒரு கடுகளவு விசுவாசம் இருந்தால் போதும். The book of James says not just faith but faith without actions is dead. அங்கே யாக்கோபின் அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது என்று எழுதி இருக்கிறது. She just did not have faith in Elisha even through the toughest situations of life. Even when she found that it was difficult, she made an effort to go to knock every family houses and then take all the vessels that she could collect. அவளுடைய கடினமான வாழ்க்கையின் சூழ்நிலைகள் மத்தியிலும் எலிசாவுடைய வார்த்தையை கீழ்ப்படிந்து அவர் அயலார் வீட்டிலே போய் கதவை தட்டி பாத்திரங்களை சேகரித்தார். Sometimes we don't know what the Lord says in our lives, friends. அநேக நேரங்களில் தேவன் என்ன சொல்லுகிறார் என்று சொல்லி நம்மால் புரிந்து கொள்ள I முடியும். would say take a leap of faith. நான் சொல்லுகிறது ஒரு படி விசுவாசத்தை நீங்கள் மேற்கொள்ளுங்கள். If the Lord says something in you, take a leap of faith. தேவன் உங்கள் வாழ்க்கையில ஏதாவது ஒரு காரியத்தை சொன்னால் நீங்கள் அந்த விசுவாசத்தின் படியை எடுத்து Something வையுங்கள். that you can actually go blind is when God says something, trust him. தேவன் சொல்லுகிற காரியம் உங்களுக்கு கண்களுக்கு காணக்கூடாதபடி குருட்டாய் இருந்தாலும் பரவாயில்லை, அவள் மேல் விசுவாசம் வையுங்கள். So look how the story goes. She goes and collects everything and comes to her house. சம்பவம் நடக்கிறதை பாருங்கள். சுற்றி போய் பாத்திரங்களை சேகரித்து வருகிறார். In fact, I'm sure she also told her children, and children also went along and got all the vessels. பிள்ளைகளிடத்திலும் அந்த உதவி கேட்டு நீங்கள் போய் சேகரித்து வருங்கள் என்று சொல்லியிருக்கலாம். Sometimes what we are doing may not make sense in Christianity. அநேக நேரங்கள் நம்ம செய்வது கிறிஸ்துவத்துக்கு ஒரு சரியான காரியமாய் கூட அது தெரியாமல் When the world says this, God's principle says this. உலகம் இது என்று சொல்லும் பொழுது தேவ தத்துவம் அடிப்படையில் இப்படி என்று சொல்லும். Sometimes it's very difficult to stand the way God wants us to say because the world is actually going to laugh at you. அநேக நேரங்களிலே தேவன் சொல்லுகிற காரியத்திலே நிலைநிற்க கூடாதபடி தள்ளப்படுவேன் என்று சொன்னால் உலகம் அந்த காரியத்தை குறித்து சிரிக்கும். Friends, you know about your own issues in family. ஆனால் உங்கள் காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை நீங்கள் மாத்திரமே அறிவீர்கள். Let's not compromise what the Lord has told in your life. தேவன் சொல்லிருக்கிற காரியத்திற்கு நீங்கள் ஒன்றும் சற்று நீங்கள் அதுக்கு தடை செய்து விட வேண்டாம். Maybe in the Lord as we grew up we knew that this is the right thing to do. நீங்கள் வளருகிற காலத்திலே இதுதான் உங்கள் வாழ்க்கையிலே சரியான காரியமாய் செய்ய வேண்டும் என்று தேவன் தீர்மானித்திருக்கலாம். But maybe the world is defining how you live differently. ஆனால் இந்த உலகமோ உங்கள் வாழ்க்கையை எப்படி வேறு விதமாய் வாழ வேண்டும் என்று சொல்லி நிர்ணயத்தை அவர் கொண்டு வருகிறதா. And maybe you realize that it's such a risk if you have to stand for Christ because you're living in the world. நீங்கள் உலகத்திலே வாழும் பொழுது இயேசு கிறிஸ்துவுக்காய் நிற்பது ஒரு கடினமான காரியமாய் கூட இருக்கும். That does not matter. ஆனால் அது தேவையான காரியம் அல்ல. Stand up for Christ. தேவனுக்கு என்று சொல்லி நீங்கள் நிற்க The வேண்டும். Lord will guide you. அவர் உங்களுக்கு ஆலோசனை The கொடுப்பார். Lord will help with such insignificant things to make it significant. நீங்கள் அது கரிசனையற்ற ஒரு காரியங்களையும் பொருட்களையும் கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்வார். Look at what it says in verse 5. ஐந்தாவது வசனம் என்ன சொல்லுகிறது? And then she makes sure she left and then she shut the door behind her and then made everything that needs to be done and followed the instructions of Elisha. அவ எலிசா சொன்ன காரியத்தை கீழ்ப்படிந்து அவர் வீட்டுக்குள்ளே போய் பிள்ளைகளோடு கதவை பூட்டி கொண்டாள் என்று எழுதி இருக்கிறது.
What an amazing miracle the Lord did in her life. at அவளுடைய that day. வாழ்க்கையில என்ன ஒரு பெரிய அற்புதத்தை தேவன் செய்தார் She பார்த்தீங்களா? was able to take all of those oils, and then as she started pouring, and I'm sure vessels after vessels were filling from that small pot of oil. அந்த சிறிய பாத்திரத்தின் எண்ணெயை கொண்டு அவர் மற்ற பாத்திரங்களை வார்த்த பொழுது அவைகள் எல்லாம் நிரம்பி வழி ஆரம்பித்தது. There are times in life when you need to shut down your doors and make an effort to actually see what the Lord has to do in life. நம்முடைய வாழ்க்கையில சில நேரங்களிலே நீங்கள் கதவை அடைத்து கொண்டு தேவன் செய்கிற காரியத்தை மௌனமாய் நீங்கள் பார்க்க வேண்டும். Friends, there will come times in life when the Lord says some things in life that we don't know and we have no idea what it is. அநேக நேரங்களிலே தேவன் உங்கள் வாழ்க்கையில சொல்லுகிற காரியம் அது என்னவோ என்று சொல்லி நீங்கள் அறியாதவர்களாய் தான் இருப்பீர்கள். But God will pick it up. ஆனால் தேவன் அதை செயல்படுத்துவார். And He will use that tool to make such a miracle out of life. அந்த காரியத்தை கொண்டு அவர் பெரிய காரியத்தை செய்வார் என்று சொல்லி நான் சொல்ல முடியும். Remember Moses' life? மோசேயினுடைய வாழ்க்கையை நினைத்து பாருங்கள். Where the Lord took him from where he was. அவர் எங்கே இருந்தார், அவர் எங்கே தேவன் கொண்டு போனார். The Lord used it. தேவன் பயன்படுத்தினார். Remember David's life? தாவீதுனுடைய வாழ்க்கையை நினைத்து பார்க்கிறீர்களா? The Lord used David's life to actually become where he became from what he was, such a shepherd boy. ஒரு ஆடு மேய்க்கிறவருக்கு பின்னாடி இருந்த தாவீது எங்கே இருந்து எங்கே போய் நின்றார் என்று சொல்லி நீங்கள் பார்க்க. Maybe at this point of time you cannot able to see what your future holds. உங்களுடைய எதிர்காலம் என்ன உங்களுக்கு வைத்திருக்கிறது என்று சொல்லி ஒருவேளை உங்கள் கண்களால் பார்க்க முடியாது. But when you chose to actually come today, I am sure the Spirit of the Lord is starting to work in your hearts. இந்த நாளில் நீங்கள் தீர்மானித்து தேவ சமூகத்துக்கு வந்திருக்கும்போது தேவ ஆவியானவர் உங்கள் இருதயத்திலே வேலை செய்ய ஆரம்பிப்பார். Let's not go back the way we came. எப்படியாக நாம் வந்தோம் என்று அப்படியே திரும்பி போவதற்கு அவசியம் இல்லை. If the Lord has a question today, the Lord is asking, hey, what do you have? இந்த நாளில் தேவன் ஒரு கேள்வி உங்கள் முன் வைக்க விரும்பினால் உங்களிடத்தில் என்ன இருக்குது? Maybe the normal answer would be, oh, not me. You remember Moses saying that, not me, Aaron is better. ஒருவேளை நாமல் அதுக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே நான் இல்ல, ஆரோன் தான் அதுக்கு சிறந்த ஆள். Oh, I don't have much in my life. என்னுடைய வாழ்க்கையில அநேக காரியங்கள் இல்லையே. The Lord uses what you have. உங்களிடத்துல என்ன இருக்குதோ அதை தேவன் பயன்படுத்த விரும்புகிறார். See what this widow did. இந்த விதவை என்ன செய்தால், when all the vessels were filled and all of those were filled with that oil, see, she was asking, are there any more vessels? அந்த பாத்திரங்கள் எல்லாம் எண்ணெயினால் வார்க்கப்பட்டு நிறைந்து வழிந்த பொழுது அவள் ஒரு கேள்வி எழுப்பினார், வேற ஏதாவது பாத்திரம் இருக்கிறதா? Imagine what a miracle. என்ன ஒரு அற்புதம் என்று சிந்தித்து. Imagine those children in their small age seeing the Lord providing for their life. அந்த சிறு பிராயத்திலே அந்த பிள்ளைகள் தேவன் அவர்களுக்கு என்ன காரியத்தை கொடுக்கிறார் என்கிற அனுபவத்தை அவர்கள் பெற்ற காரியத்தை பாருங்கள். Such a poor widow, what can I teach my children? அந்த விதவை, ஏழ விதவை, அந்த பிள்ளைகளுக்கு என்ன கற்றுக் கொடுக்க முடியும்? Imagine the children's life would have changed by just seeing in front of their eyes the miracle that the Lord is doing in their life. தேவன் உங்கள் வாழ்க்கையில கண்ணுக்கு முன்பதாய் செய்த அந்த அற்புதத்தை பார்க்கும் பொழுது அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எத்தனை மாற்றங்கள் காணப்படும். After she saw that the entire vessels were filled, this widow goes back to Elisha. இந்த பாத்திரங்கள் எல்லாம் நிரம்பின பிறகு இந்த விதவை எலிசாவின் இடத்திலே போகிறார். Very important, isn't it? இது ரொம்ப முக்கியமான. And then goes back to Elisha, and now all the vessels are filled. What do I do with it? இப்பொழுது என் பாத்திரங்கள் எல்லாம் நிரம்பி போனது, நான் என்ன செய்ய வேண்டும் என்று எலிசாவிடத்திலே கேட்கிறார். Elisha had an answer. அப்பொழுது எலிசா ஒரு பதில் கொடுக்கிறார். Go give it to the creditors and make sure you sell everything that is there, and I'm sure your life, your future is taken care of through that. கடனாளிகளுக்கு செலுத்த வேண்டியதை நீ செலுத்தி விட்டு உன் வாழ்க்கையிலே மேற்கொண்டு மற்ற காரியங்களை பயன்படுத்த அது பிரயோஜனமாய் இருக்கும் என்கிறார். She began her life with nothing. அவளுடைய வாழ்க்கை ஒன்றுமில்லாத நிலையிலே அவள் ஆரம்பித்தாள். When she with faith did all of those actions, she suddenly ended up and she realized that her life is full. அவள் விசுவாசத்திலே படிகள் எடுத்து வைக்கும் பொழுது அவர் சடிதிலே அவர் சிந்தித்து பார்க்கலாம், தன்னுடைய வாழ்க்கை நிறைவாய் இருக்கிறது. She began with emptiness. அங்கே அவர் தொடக்கத்திலே வெறுமையாய் ஆரம்பித்தாள். Suddenly she realizes that her future is taken care of. இப்பொழுது அவள் சிந்தித்து பார்க்கலாம், எதிர்காலத்தின் காரியங்கள் அங்கே செயல்பட ஆரம்பிக்கும். Friends, the Lord is the same yesterday and today. நேற்றும் இன்றும் என்றும் தேவன் மாறாதவராய் தான் இருக்கிறார். I'm not sure what the Lord is saying to you today. இந்த நாளிலும் தேவன் உங்களிடத்தில் என்ன சொல்லுகிறார் என்று சொல்லி எனக்கு தெரியாது. But our prayer has been, Lord, interact. Lord, work in our hearts today. இந்த நாளிலும் எங்கள் இருதயத்திலே நீர் வேலை செய்யும் என்கிற ஜெபம் தான் இருக்கிறது. God took a little from what this woman had and made a miracle out of it. இந்த விதவினிடத்தில் என்ன சிறிய காரியம் இருந்ததோ அதை எடுத்து தேவன் பெரிய அற்புதத்தை செய்தார். He brought such a deliverance for her family. அவளுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய விடுதலையை அவர் கொடுத்தார். Friends, at the beginning of the story, the plight of this mother, right at verse 1, was very difficult future.
அந்த வசனம் முதலாவது வசனத்தை பார்க்கும் பொழுது அவளுடைய எதிர்காலம் ஒரு கேள்விக்குறியான இருந்த நிலையை பார்க்க முடியும். She began very depressed in life. அவளுடைய வாழ்க்கையில சோர்வுற்றவளாய் காணப்பட்டாள். See what is the end of the story. அந்த முடிவு எப்படியா இருந்தது என்று She's பாருங்கள். rejoicing and singing back to God. She's become a singer. இப்பொழுது தேவனிடத்திலே துதித்து பாடுகிற ஒரு பாடகியாய் மாறிவிட்டாள். The Lord can change our life completely. நம்முடைய தேவன் நம்முடைய வாழ்க்கையை முழுமையாய் மாற்ற முடியும். Let's not struggle and wonder and have all of those questions and say where my future is today and tomorrow. கஷ்டப்பட்டு பாடுகள் அனுபவித்து என்னுடைய எதிர்காலம் என்ன எப்படி எங்கே இருக்கிறது என்ற கேள்வியோடு நீங்கள் இருக்க வேண்டிய She அவசியம் was இல்லை. so stressed out at the beginning of the story. அந்த சம்பவம் ஆரம்பிக்கும் பொழுது அவர் மிகுந்த அழுத்தம் உள்ளவளாய் காணப்பட்டார். All she was able to see was those creditors who are wanting to take the children as slaves. அங்கே அவள் கண்டது எல்லா காரியங்களும் கடனாளிகள் பிள்ளைகளை அடிமைத்தனத்துக்கு கொண்டு போகிற சம்பவம் மாத்திரமே அவளுக்கு தெரிந்தது. I don't think the children became slaves. நான் அவர்கள் பிள்ளைகள் அடிமையாய் போனார்கள் என்று சொல்லி நான் பார்க்கவில்லை. Children realistically saw the miracle of God in her life. அவளுடைய வாழ்க்கையிலே தேவன் செய்த அற்புதத்தை அவர்கள் பிள்ளைகளுடைய கண்கள் கண்டது. Even what they would not have seen her father, live father as a prophet would have done. ஒரு தீர்க்கதரிசியாக அவர் தகப்பன் என்ன செய்தார் என்று கூட அந்த பிள்ளைகள் அறியாது இருந்திருக்கலாம். What can God do to a widow in that part of the world that day? அந்த நாளிலும் அந்த பகுதிகளை வாழ்ந்த விதவைக்கு தேவன் என்ன காரியத்தை செய்திருக்கிறார்? Have you come across a question for yourself that's like that? இது போல ஒரு கேள்வி உங்க வாழ்க்கையில வந்திருக்கிறதா? They are better. அவங்க ரொம்ப நல்லா இருந்திருக்கு. They have better talents. அவங்களுக்கு நல்ல தாளந்து இருக்குது. What can I do? நான் என்ன செய்ய முடியும்? What can I do for my family? என்னுடைய குடும்பத்துக்கு நான் என்ன செய்ய What முடியும்? can I do for others? மற்றவர்களுக்கு நான் என்ன செய்ய What முடியும்? can I do for church? சபைக்கு நான் என்ன செய்ய முடியும்? All that the Lord is asking today is, இந்த நாளிலும் தேவன் உங்களிடத்தில் கேட்கிறது ஒரே காரியம். what do you have in your hand? உங்களுடைய கரத்தில் என்ன இருக்கிறது? If you are able to give that in faith back to God, விசுவாசத்திலே அதை தேவனிடத்திலே திரும்பி கொடுக்க நீங்கள் முற்பட்டால், such a despised thing that I don't think anybody would find it worth. விலை பெறாத அந்த காரியம் யாருமே அதுக்கு விலை கொடுக்க முடியாத ஒரு காரியமாய் கூட I இருந்திருக்கலாம். think that's what the Lord wants. அதுதான் தேவன் If விரும்புகிறார். it has everything in it, God may not want that. அது எல்லாம் நிறைந்ததா இருந்தால் தேவனுக்கு ஒருவேளை தேவைப்படாததா Maybe இருக்கலாம். that's the question that I want to leave with you today, friends. இந்த நாளிலும் நான் உங்களிடத்திலே ஒரு கேள்வியை வைத்துவிட்டு போக May விரும்புகிறேன். it ring in our hearts even as we go through this day with various things as we leave the church. இந்த சபை விட்டு போகும்பொழுது கூட அது நம்முடைய இருதயத்திலே பிரதியுத்தரமாய் வலிக்க வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புகிறேன். What is it that you have? என்ன நம்மிடத்தில் உங்களிடத்தில் இருக்கிறது? That's enough. அது போதும். That is more than enough. அது மிகவும் போதுமானதா இருக்கிறது. God can pick that up and make sure that He makes something beautiful out of that. அதை தேவன் பற்றி கொண்டு அதிலிருந்து ஒரு சிறந்த காரியத்தை செய்ய முடியும். Oh, many times we see that in counseling. People come back to us and say, my life is so broken. நான் ஆலோசனை கொடுக்கிற இடத்திலே அநேக பேரிடத்திலே வருகிற பொழுது அவர் சொல்ல, என் வாழ்க்கை அதிகமாய் உடைக்கப்பட்டிருக்கிறது. I'm in such a broken vessel I am. Even if water is poured, it will just leak and go away. What can a broken vessel do? நான் உடைந்த ஒரு பாத்திரமாய் தண்ணி வார்க்கப்பட்டாலும் அது வடிந்து போகக்கூடிய உடைந்த நிலையிலே தான் இருக்கிறேன். நான் என்னத்தை பிரயோஜனமாய் Maybe as you இருப்பேன்? grew up in life, you realize that so many people broke you and so many experiences broke you. உங்களுடைய வாழ்க்கையிலே அநேக பேர் உங்களை நிராகரித்து உங்களை உடைத்திருக்கலாம். அநேக அனுபவங்கள் உங்களை உடைத்திருக்கலாம். Let me tell you, it's the broken pieces that can become a blessing for God. அந்த உடைக்கப்பட்ட பாத்திரமானது தேவனுக்கு ஆசீர்வாதமாய் மாறக்கூடும். As broken as we are, when we are able to give it to God, yield that to God, and let me tell you, He shapes that broken vessel and something beautiful comes out of that broken vessel. நீங்கள் அந்த உடைந்த பாத்திரமாய் தேவனிடத்திலே கொடுக்கும் பொழுது அந்த உடைந்த பாத்திரத்தை கொண்டு அவர் அற்புதமான ஒரு பாத்திரமாய் மாற்ற முடியும். 2 Corinthians says, with the comfort that I received, I now comfort other people. நான் பெற்ற அந்த ஆறுதலை கொண்டு மற்றவர்களுக்கு நான் ஆறுதல் செய்ய முடியும். Let's give it to God. தேவனிடத்திலே கொடுங்க. See what God can do through a broken vessel. உடைக்கப்பட்ட நிலையிலே தேவன் என்ன செய்ய முடியும் என்று சிந்தித்து So if you are broken today, let's give it back to God and say, Lord, this is the what I have and I'm not sure how useful this can be. ஆண்டவரே, இந்த உடைக்கப்பட்ட பாத்திரம் இது எப்படி உமக்கு பிரயோஜனமாய் இருக்கும் என்று தெரியாது, ஆனால் உம்மிடத்திலே நான் அதை கொடுக்கிறேன். Try it. அதை நீங்கள் செய்து பாருங்கள். The Lord will heal us. தேவன் நமக்கு குணப்படுத்துவார். And the Lord will make us as healers to other people. மற்றவர்களை குணப்படுத்தும்படியாய் தேவன் நம்மை பயன்படுத்துவார். Let's commit what you have in your hand to the Lord. இந்த நாளிலும் உங்க கரத்திலே என்ன இருக்கிறது என்பதை தேவ கரத்திலே ஒப்பு கொடுக்கலாம். At the beginning, the mother was going through a test. ஆரம்பத்திலே அந்த தாயானவள் ஒரு சோதனை சகிக்க வேண்டிய சிலமை இருந்தது. By the end of that passage and story, that mother has become a testimony. ஆனால் அந்த கதையினுடைய முடிவிலே அந்த தாயானவள் சாட்சியாய் மாறுகிறாள்.
Amazing story, isn't it? எப்படிப்பட்ட ஒரு கதை Test becomes a testimony. அங்கே சோதனை சாட்சியாக மாறுகிறது. I'm sure the Lord will even shape our lives so that your life and my life would become a testimony for God. இந்த நாளிலும் நம்ம வாழ்க்கையும் தேவன் அப்படியாய் வடிவமைத்து அது சாதித்து அதிலே ஒரு சாட்சியை கொண்டு வருவார்.